ஓம் சாய்ராம். நீ வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. தினமும் உன்னால் முடிஞ்ச அளவு சிறு முயற்சியாவது நேரம் தவறாமல் நாள் தவறாமல், ஏன் உன்கிட்ட எது இருந்தாலும் இல்லைனாலும் உன்னோட உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு சராசரி மனுஷனை வெற்றி ஆளனா மாற்றுவது இந்த நிலத்தன்மை தான். அதை விடுத்து எப்போதாவது செய்யலாம், நாளை செய்யலாம், நாளை மறுநாள் செய்யலாம்னு உன்னோட வேலையை தள்ளி போட்டுகிட்டே போனால் உன்னோட வெற்றியை நான் எப்படி உறுதி செய்ய முடியும்? வெற்றிங்கிறது யாருக்கும் எளிதில் கிடைச்சிடாது. அப்படி அது கிடைச்சிட்டா அது நெடுநாள் நீடிக்காது. என்னோட சாய் பிள்ளைங்களுக்கு நான் ஒரு பொறுப்பை கொடுக்குறேன்னா அந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி பல சோதனைகளை அவங்களுக்கு கொடுப்பேன். அந்த சோதனைகளை அவங்களோட இருந்து அவங்க அதை எப்படி கையாளுறாங்கங்கிறத நான் வேடிக்கை பார்ப்பேன். பல அவமானங்கள், பல வசை சொற்கள், பல கண்ணீர்கள், இதையெல்லாம் தாண்டி வந்தோம். உன் கையில் ₹1 நாணயமும் இல்லாத பொழுதும் உன்னோட மனசுலேருந்து ஒரு நம்பிக்கை குரல் ஒலிக்கும் பார். இதுவும் கடந்து போகும், எதையும் பார்த்துக்கலாம்னு. அதுதான் சாதாரண மனுஷனான உன்னை தெய்வீக ஆற்றலோடு இணைஞ்சு அசுர வேகத்தில் உன்னோட கண்ணீரை நீயே வெற்றியாக மாற்றக்கூடிய மாபெரும் மன வலிமை கொண்ட விஸ்வரூப சக்தியாக உன்னை உருவெடுக்க செய்யும். வியாழன் நன்னாளான இன்று என்னை பார்க்குற இந்த க்ஷணத்தில் இருந்து நீ என்னோட இணைஞ்சு பேராற்ற சக்தியாக புது அவதாரம் எடுக்க போகிறேம்மா. உன்னோட துன்பத்தை நீயே போக்கிக்கொள்ள இன்னும் சில நாட்களில் உன்னோட மனசில் இருந்த ஒவ்வொரு கனவுகளையும் அத்தனையும் ஒவ்வொன்றாக நீயே நிறைவேற்றிக்கொள்ள போகிறாய். நீ எந்த காரியம் செய்ய தொடங்கினாலும் விநாயகரை உளமாற நமஸ்கரிச்சுட்டு ஓம் சித்தி தத்தாய என்று 3 முறை சொல்லிவிட்டு உன்னோட வேலையை தொடங்கித்தான் பாரு. அந்த வேலையை வெற்றி பெற செய்வது என்னோட வேலை. ஜெய் சாய்ராம்.